அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அறிவிக்கை 10/2022 ஏப்ரல் 4ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகள் அடங்கிய உதவி பொறியாளர், நெடுஞ்சாலைத்துறை, நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை உதவி பொறியாளர், முதல் தொழில்நுட்ப உதவியாளர் மற்றும் தானியங்கி பொறியாளர் பதவிகளுக்கான திருத்தப்பட்ட தரவரிசை பட்டியல் தேர்வாணைய வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்களாம். இத்தேர்வின் மறுகலந்தாய்வு பிப்ரவரி 3, 4 ஆகிய 2 நாட்களில் தேர்வாணைய அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மேல்முறையீட்டு வழக்கு எண் இந்த விதியாணையின் அடிப்படையில் முன்னர் வெளியிடப்பட்ட தரவரிசை பட்டியல் மற்றும் அத்தரவரிசை பட்டியல் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தெரிவு ஆகியவை ரத்து செய்கிறாங்க. மேற்கூறிய மறுகலந்தாய்வில் பங்கேற்பதற்கான குறிப்பானை தேர்வாணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க. தபால்லாம் அனுப்ப மாட்டாங்க. குறுஞ்செய்தியும் இமெயிலும் தெரிவிக்கப்படும். திருத்தப்பட்ட தரவரிசை பட்டியல் அடிப்படையில் மறுகலந்தாய்வில் கலந்து கொள்ள தவறும் பட்சத்தில் மறுவாய்ப்பு வழங்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான நியூஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா?